சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான். டேய், காலகட்டத்தில் இங்க வந்து உட்காந்துருக்க. டீ சாப்பிடணும்டா. போய் சாப்பிட்டு வா. கையில சேஞ்ச் இல்ல மச்சி. கூட மாதிரி வந்துடுறேன். ஏய், கையில காசு இல்லடா. காலங்காத்தால கலர் ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு வர தெரியுது இல்ல. ஏய், ஒரு ஆர்டிஸ்ட்னா இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு கெத்த மெயின்டைன் பண்ணணும்டா. அப்ப நான் மட்டும் யாரு? வேணும்னா நீ நாட நடுத்தரில் போய் நிப்போம். ஏற்கனவே அப்படிதான் நிக்கிறோம். அது இல்லடா, ஒரு ஆர்டிஸ்ட்னா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு நல்லா பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்னா தான் ஆர்டிஸ்ட்னே ஒத்துப்பாங்க. டேய் பைத்தியாரா, நீ சொல்றது சிவாஜி சார் காலம், இது சிவகார்த்திகேயன் காலம். இப்பெல்லாம் தாடி எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு தான் வாய்ப்பே தரானுங்க. அது ஹீரோவா இருந்தாலும், வில்லனா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும் தாடி இருக்கும். குழந்தையா இருந்தா இப்படியே பேசிட்டு நீ இங்கேதான் உட்காந்துருக்க. அப்ப டீ காசு இல்லைன்னு அக்கௌண்ட்ல சாப்பிடுவோம். செருப்படி விழுகும். நீ அடிப்பியா? அவன் அடிப்பான். ஏன்? 1730 ரூபா பாக்கி இருக்குது. கடனை கொடுக்காம கடை பக்கம் வராதுன்னு சொல்லிட்டான். அவன் பக்கத்து கடைக்கு நான் பக்கத்து தெருவிலேயே சுத்திட்டு போனேன். போன வருது பேரு சைலண்டாரு. ஹவுஸ் ஓனரா தான் இருக்கு. 5 மாசம் வாடகை பாக்கி. ஏய், புது நம்பரா இருக்கா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ ஹலோ சார், நான் நடிகர் மங்கி ரவி பேசுறேன் சார். நீங்க? சார், நான் தான் போன் பண்ணேன். மங்கி ரவின்னு தெரிஞ்சுதான் போன் பண்ணேன். நான் மங்கி ரவின்னு பேசுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், அது ஒரு ஃபார்மாலிட்டி சார். ஆஹா, சரி சார், நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? ஃப்ரீ தான் சார். நீங்க? நான் முல்லைச்சாட்டில இருந்து பேசுறேன். நாளைக்கு ஒரு ஷூட்டிங் போட்டிருக்கேன், தேவைப்படுது. நாளைக்கு உங்க கால் ஷீட் எப்படி இருக்கு? நாளைக்கு ஃப்ரீ தான், பட் ஈவினிங் 6 மணிக்கு ரிசப்ஷன் இருக்கு சார். ஒரு 5 மணிக்கெல்லாம் விட்டுற முடியுமா சார்? சரி, அப்ப நீங்க அதை பாத்துங்க, நான் வேற அதை பாத்துக்கிறேன். வேணாம் சார், நான் ரிசப்ஷன் மாத்திக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சார். அப்புறம் இந்த பேமெண்ட் என்ன ஏதுன்னு அது அப்புறம் பாத்துக்கலாம். எத்தனை மணிக்கு நீங்க வருவீங்க நாளைக்கு? சார், நான் ஒரு 9:30 7:30 வந்தா கரெக்டா இருக்கும். சரி, ஓகே சார். 7:30 நான் அங்கே வந்துடுறேன். பட் என்ன பொசிஷன் நான் சொல்லிடுறேன் சார். எனக்கு வந்து காலையில் 4 இட்லி, ஒரு பூரி செட்டு, ஒரு பொங்கல், அதுக்கப்புறம் மசாலா வடை 2, உளுந்து வடை 2 இது வச்சிருங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வாங்கிருங்க. அசிஸ்டண்ட் கூட வருவான், அது 2 வாங்கிருங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு ஆனியன் சமோசா வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. அண்ட் மசாலா சமோசா வந்து ஒரு 4 வாங்கிக்கோங்க. அது அப்புறம் இந்த நல்ல பிராண்டட் ஃப்ளாஸ்க்கு 1 லிட்டர் இது வாங்கி 2 வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்றுத்துல காஃபி போட்டு வச்சுக்கோங்க, ஒன்றுத்துல டீ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்பப்போ காஃபி டீ மாற்றி சாப்பிடுவேன். ஏன் ரெண்டுத்தையும் ஒரே பிளாஸ்ல கலந்து வச்சு குடிச்சிடுறீங்களா? இல்லை சார், அது செட் ஆகாது சார். இன்னொன்னு பண்ண சொல்றேன். அந்த பாதாம் பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 கிலோ பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க மேக்கப்ல போடுறது இல்லையா? பாதாம் பவுடர் தான் மேக்கப். அது இல்ல சார், இன் பிட்வீன் கேப்ல டீயும் போர் அடிக்கும், காஃபியும் போர் அடிக்கும். அந்த டயத்துல நான் வந்து அந்த பாதாம் பவுடர் போட்டு பாதாம் பால் சாப்பிடுவேன் சார். அப்புறம் 2 லிட்டர் நல்ல பிஸ்லரி கேன் வாட்டர் சீல்டு 2 லிட்டர் கேன் வந்து 2 வாங்கிக்கோங்க. 1 லிட்டர் கேன் வந்து 5 வாங்கிக்கோங்க சார். எதுக்கு அதை தனித்தனியா வாங்க சொல்றீங்க? ஒன்னா இருந்தா உங்களுக்கு ஒத்துக்காதா? இல்ல சார், 2 லிட்டர் கேன் வந்து நம்ம உட்காந்து சாப்பிடும்போது, லஞ்ச் சாப்பிடும்போது, இந்த 1 லிட்டர் கேன் வந்து அப்பப்போ போக்குவரத்துக்கு அவன் பையன் வச்சிருப்பான் கையில, அசிஸ்டன்ட் நான் கேட்கும்போது கொடுப்பான் சார். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பெர் டே வந்து 10,000 வாங்கிட்டு இருக்கிறேன் சார். நான் உங்களுக்காக வேணா ஒரு 8,000 வாங்கிக்கிறேன் சார். அசிஸ்டன்ட் பேட்டா ஒரு 1,000 rupees சார். 8,000 சார்? பட்ஜெட்டே 3,000 தான் சார். சார், நான் எப்போ பண்றேன் சார். அக்கே, உங்களுக்கு 3,000 தரேன்னு சொல்லுங்க. டோட்டல் ஷூட்டிங் பட்ஜெட்டே 3,000 தான். அதில் உங்களுக்கு 2,000 தரலான்னு பார்த்தேன். சரிப்பட்டு வராரு. எருமை உன் முகர கட்டிக்கு அவன் 2,000 ரூபாய் பேமெண்ட் தரேன்னு சொன்னால, அதை வாங்கியிருந்தா அப்படியே தூக்கி அந்த டீ கடைக்கார மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு பேலன்ஸை கழிச்சிட்டு மீதி அட்வான்ஸா வச்சுக்கிறான்னு சொல்லி நம்ம கெத்த காட்டிட்டு 3 நாளைக்கு நம்ம அழகா மசாலா டீ குடிச்சிருக்கலாம்ல. மூதே கெடுத்துட்டியாடா. இப்போ ஒண்ணு கெட்டு போறடா. டீ எப்பவுமே கெட்டு போகாது. அது இல்லடா, அந்த முல்லை சேட்டிக்கு நானே மறுபடியும் போன் பண்ணி 2,000 கமிட் பண்ணிக்கணும்னு கேக்குறேன். கேளு. இந்த பந்தாவெல்லாம் காட்டாத. கெஞ்சி ஓகே, போடு. இந்த கைசாடு அதுக்கு திருப்பி போன் பண்ணுது. ஹலோ சார், முல்லை சேட்டி தானே? மங்கி ரவியா? ஆமா சார். சொல்லு, என்ன? அது என்னன்னா, நான் பார்த்தேன் ஒண்ணு செய்யறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கமிட் பண்ணிக்கிட்டது இல்ல.
உங்களுக்காக வேணா நான் ஒரு 2000க்கு நான் கமிட் பண்ணிக்கிறேன். பட் இது இந்த நாள் மட்டும் நான் சார் ஃபர்தரா போடும்போது நீங்க அந்த 5000 10,000 அந்த பேசிக்ல போட்டுருங்க சரிங்களா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். சரி போனேன். எவ்வளவு சொன்ன? உங்கள்கிட்ட என்ன சொன்ன? கெஞ்ச தானே சொன்னேன். கெத்த காட்டிட்டு இருக்கிற இருந்த சார். ஏன் அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்? டேய் மங்கி ரவி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அதான் சொல்லிட்டேன்ல. சார் மங்கிரவி இல்ல சார், நானு கிருபா ஆர்டிஸ்ட் பேசுறேன் சார். இருப்பா அது அந்த ஆமா கூடவே இருப்பேன். அந்த தாடி வச்சுட்டு ஒல்லியா இருப்பேன் நீ. ஆமா சார். சார் அது நாளைக்கு ஷூட்டிங் சொன்னீங்களே சார், அது ஆமா சொன்னாதான் தர வரல நிச்சா. இல்ல சார் நான் ஃப்ரீயா இருக்கேன் சார். நான் வரட்டுமா சார்? நான் வரேன் சார். ஒண்ணு வேணாம்பா, 300 ரூபாய்க்கு இந்திக்காரனை புக் பண்ணிட்டேன்.